ஜெம் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது திருவருணை தரும் திருப்பங்கள் பற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருணையை சென்றால் வரும் திருப்பங்கள். இந்த திருவருணை சென்றால் திருப்பங்கள் என்னென்னலாம் இந்த திருவருணை தரும் திருப்பத்தை. திருவருணை தராத திருப்பமே எதுவுமே இல்லை. அண்ணாமலையார் தராத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. எது கேட்டாலும் தரக்கூடியவர், அதை பெறுவதற்கு ஏற்ற தகுதியை நம்முள் உருவாக்கி தரக்கூடியவர் அண்ணாமலையார். இந்த அண்ணாமலையார் என்பவர் சாதாரண ஆள் கிடையாது. சகல தெய்வங்களுக்கும் சகல மூர்த்திகளுக்கும் மேலானவர், பரபிரம்ம சொரூபம் அவர். அந்த பரபிரம்ம சொரூபத்திடம் நீங்க கேட்கக்கூடியது தராம விட்டுடுவாரா? கண்டிப்பா தருவார். அந்த அண்ணாமலையார் நாம் அந்த திருவண்ணாமலையிட்ட போயிட்டாலே போதும், வாழ்க்கையில பெரிய நோய் வேற இருந்து போச்சுன்னு நினைச்சுக்கலாம். போன உடனே அருந்து போயிடுமானா கிடையாது. நீங்க திருவருணை போன பிறகு உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் வரும். நீங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சிங்களோ அது எதெல்லாம் முடிஞ்சு போயிருக்கும், அது எல்லாம் மீண்டும் தொடங்கி வைத்து முழுமையாக வேரோடு புடுங்கி போட்டுருவார். அதனால சில திருவண்ணாமலை இப்போதான் போனால் அதுங்காட்டி இவ்வளோ பிரச்சனைன்னு சுவாமியை திட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன சுவாமி பண்ணுறாருன்ட்டு. அரையும் குறையுமா முடிஞ்சிருக்கும் பிரச்சனை. சுவாமி எதை பண்ணுறாரு நம்மளால சரியாக புரிஞ்சுக்க முடியலன்னா சுவாமி மேலே நம்மளுக்கு நிறைய வன்மம் தான் வரும், அவர் மேலே கோபம் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம சுவாமி வழிபாடு வர நிறுத்திடுவோம். வேண்டாம், அண்ணாமலையார் பக்தியே வேண்டாம்டா, இவர்கிட்ட போனால் ஒரே அடி விழுதுன்ட்டு. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நாம் அண்ணாமலையார் அப்படி தான் பண்ணுவார். எப்படி உங்களை போட்டு கூப்பிட்டு சும்மா அடிப்பாரா? அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எங்கெங்கே வீண் பிரச்சனைலாம் வலிச்சுன்னு வந்தீங்களோ அதையெல்லாம் பாதியோடு நீங்கள் முடிக்காமல் நிறுத்தி வச்சுருப்பீங்க, அதை முடிப்பார். அவ்வளவுதான். தேவையில்லாத எண்ணங்கள்லாம் உள்ளே இருந்திருக்கும், அந்த எண்ணத்துக்கான அடியெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் செய்ததற்கு பதில் அழகாக தருவார். நல்லது செஞ்சிருந்தா சூப்பராக 10 மடங்காக நல்லது தருவார். கெட்டது செஞ்சிருந்தா அதுவும் 10 மடங்காக கிடைக்கும். எதை செய்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்றாற் போலதான் அருளை அள்ளித்தரும் அண்ணாமலை. எண்ணங்களை மாற்றுவார், கெட்ட செயல்களை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார். நம்ம தினமும் ஒரு பிரச்சனை சிக்கி சின்ன பண்ணமாக அந்த பிரச்சனைலேருந்து வெளியே கொண்டு வருவார். ஒரு நிலையான ஒரு நிம்மதி தருவார். இதெல்லாம் திருவண்ணாமலை போனால் தான் தருவார். ஏன் திருவண்ணாமலை நாங்கள் போகல, நாங்கள் உழைச்சி என்னால் முன்னேற முடியாதா? அதெல்லாம் எந்த காலத்தையுமே முன்னேற முடியாது. ஏன் உழைச்சி கையில் காசை விட முன்னேறலான்ட்டு யார் சொன்னது? நம்மளுடைய எண்ணம் சீராக இருக்கணும். எண்ணம் சீராக இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும். இது நீ எதை வாங்கி வச்சு என்ன பண்ண முடியும்? எதையும் பண்ண முடியாது. பிரச்சனையில் சிக்கின்னு தான் சாகணும். லட்சக்கணக்காக காசு வச்சுக்கிறவங்கள எண்ணமானது அமைதியில் ஆனந்தமாகறாங்கன்னா கிடையவே கிடையாது. 10 நாள் சந்தோஷமாகறனா 5 நாள் துன்பத்தில் இருப்பான். ஒன்றுமே இல்லாதவன் எந்நேரமும் சந்தோஷமா வரும். அவங்ககிட்ட பக்தி இருக்குது, உண்மையான பக்தி இருக்குது. எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பான். மனசை எவன் ஒருவன் நாம் நினைப்பதற்கு ஏற்றாற் போல் மனதை மாற்றிக் கொள்கின்றானோ அவன்தான் முழுமையான மன நிம்மதி அடைகிறான். அந்த மன அமைதி நீ நினைச்ச மாரி மாற்றணும்னா சிவத்தின் திருவருள் வேண்டும். சிவத்தின் திருவருள் உள்ளே வர வர மனமானது நீ நினைத்தாற் போல் அமைதி பெறும். ஏன்னா மனசு தானே எல்லா பிரச்சனையும் தருது. ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கலால மனசு தானே அழுகுது. ஐயோ எனக்கு கிடைக்கணுன்னு உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் வேறு யாரும் திருண்டு போயிட்டா அவங்க கண்ணு இருக்க எடுத்துகிட்டு போகிறா, மனசு தாங்குமா? சரி, தாங்கக்கூடிய மனசு இருந்தால் பிரச்சனையே இல்லையே, வழிகளே எனக்கு கிடையாது. எதை நடந்தாலுமே ஏற்றுக்கக்கூடிய மனசு என்கிட்ட இருக்குது. அப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது நான் எதுக்கு கவலைப்படணும்? கவலைக்கே இடம் இல்லையே. இந்த மனசு தானே எல்லா பிரச்சனையும், இது துன்பம் அது துன்பம், இது சரி அது சரி,
கண்ட குப்பையெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுன்னு அது பிரச்சனையாகிறது இது மனசு தானே. அந்த மனசு எனக்கு நான் நினச்ச மாதிரி சந்தோஷமாகவே வச்சுட்டு எது நடந்தாலும் அது சந்தோஷமாகவே இருக்குதுன்னா அதை விட வேற என்ன இருக்குது பெருசா? அப்போ அப்படியெல்லாம் வாழணும்னா சிவத்தை நாடி தானே போகணும். இதுக்கு திருவண்ணாமலை திருவருள் பண்ணும். அது நெருப்பு. நெருப்பில் நீ எதை போட்டாலும் எரிச்சிடும். நெருப்பில் நல்ல எண்ணங்கள் நல்ல நல்ல செயல்கள் எல்லாம் நல்லா நெருப்போடு எரிந்து ஆனந்தமாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வச்சு நெருப்பை நாடுறோமோ சுட்டி எரிச்சிரும். அதனால் நம்ம அண்ணாமலையாரை போய் நாடும்போது என்ன ஆகும்னா தேவையில்லாத இந்த காகிதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காகிதம்லாம் எரிஞ்சு போயிடும். நான் சொல்லக்கூடிய காகிதம் எண்ணங்கள், கேவலமான எண்ணங்கள் எல்லாம் அதெல்லாம் எரிச்சிடுவார் சுவாமி. சும்மா போன உடனே நான் பண்ண தப்பெல்லாம் எரிச்சுன்னு அப்படி சுத்தமாக பழமாய்க்கு அனுப்புவார்னா கிடையாது. நீ ஏன்டா இப்படியெல்லாம் நினைச்சென்ற அளவுக்கு உன்னை சிந்திக்க வைத்து உன்னை தன்னை தானே வேதனைக்கு உள்ளாக்க கொள்ளக்கூடிய ஆளை எல்லா வேலையும் பண்ணுவார் சுவாமி. அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிக்காம எதுவுமே பெற முடியாது. நம்ம தான் போய் பெருசாக கேட்குறோம், சுவாமி திருவடியை கேட்குறோம், நல்ல எண்ணத்தோட மன நிம்மதியெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் போய் கேட்குறோம் சுவாமிகிட்ட. அப்போ சின்ன சின்ன அடி கூட வாங்காமல் நம்ம போனோன்னா எப்படி போக முடியும்? அப்போ அடி வாங்கி தான் ஆகணும். எல்லை இல்லாத மாற்றங்கள் தரும் அண்ணாமலையார் தரக்கூடிய மாற்றத்திற்கு இணை இங்கே எதுவுமே இல்லை. அவரை நினைங்க. நீங்கள் நினைக்க நினைக்க மனசு அமைதியாக இருக்கும். ஞானமானது புதுசாக வர ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் சிந்திக்கக்கூடிய சிந்தனை வேறா இருக்கும். இந்த அருணைய சிந்தையில வைத்து எந்நேரமும் நினைத்து வாழக்கூடியவருடைய சிந்தனையானது வேறாக மாறுபடும். அதனால் வாழ்வில் திருவருணை செல்லுங்கள். உங்களுக்கும் திருப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த உடலானது விட்டு நீங்கிய பின்பு இறைவனோடு நாடி அவன் திருவருளோடு இணைவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கற்றது கை மண்ணளவு நான் கல்லாதது உலகளவு இருக்கின்றது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அருணாச்சலம். அண்ணாமலையார் வாழ்க வாழ்க.